கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள டிவைன் வேர்டுடாய் உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய ஏடிஎம் கார்டை எடுத்துக்கொண்டு போய் நீங்க ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசீர்வாதத்துல இருந்து அமௌண்ட் எடுக்கலாம். அதுவும் முழுமையான தொகையை எடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் எடுக்க முடியும். வேறொருவருடைய ஆசீர்வாதத்தை உங்களால தொட முடியாது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகும். இது நிலையானது அல்ல, அப்படித்தானே? ஆனால் வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் ஆசீர்வதித்து கொடுக்கிற ஐஸ்வர்யம் உங்களுக்கு நிலையானதா இருக்குங்க. அவர் என்ன ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆபிரகாம், நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம், அவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ வான்னு சொல்லி கூப்பிடும் போது கீழ்ப்படிதலோடு அவர் வந்தாருங்க. அவர் கைக்கு ஒண்ணுமே அவருடைய சொந்தமான எதுவும் இல்லை. ஆனால் அவர் நடந்து போன தேசத்தை, கால் மிதித்த தேசத்தை எல்லாவற்றையும் அவருக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். அவருக்கு மாற்றமல்ல, அவருடைய சந்ததி சந்ததிக்கு அதை ஆசீர்வதித்து கொடுத்தாருங்க. அந்த ஆபிரகாம் முதிர்ந்த வயதுல ஒரு குமாரனை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கீழ்ப்படிதலோட விசுவாசத்தோட இருந்ததுனால அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினாருங்க. பல ஆசீர்வாதங்களை அவரு கொடுத்தாரு. அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நமக்கு இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. அது மாத்திரம் அல்ல, யோசேப்பு பாத்தீங்கன்னா அட்டவணையில கடைசியா இருந்தாலும் சேஷ்டபுத்திர பாகம், முதல் பிறந்தவனுக்கு கொடுக்கப்படுகிற சேஷ்டபுத்திர பாகமானது கடைசியா இருக்கிற யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டதுங்க. அவனுக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுன்ற சூழ்நிலைதான். ஆனால் அதையும் தாண்டி கர்த்தர் எல்லாவற்றையும் பிரேக் பண்ணி யோசேப்பு கொடுத்தார். இந்த நாள்ல அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். பலரை தாண்டி 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 உங்களுக்குன்னு அதை தேடி வரும். உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்றாங்களா? ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய கரம் சேர்ப்பார். ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் உங்களால உங்களுக்கு கரத்துல கொடுப்பாருங்க. அந்த ஆசீர்வாதம் நிலையானதா இருக்கும். அந்த ஆசீர்வாதம் சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கும். அந்த ஆசீர்வாதம் சமாதானமா இருக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.